Good evening, sir. Good evening, teacher. Good evening, sir. Good evening. Good evening, sir. Good evening, sir. Good evening. Good evening. Good evening, sir. ஓ எல்லாரும் வந்துட்டாங்களா? இது நம்ம லேக்கில் காணல. சார் இன்னைக்கு எங்க ஸ்கூல்ல ஹிஸ்டரி எக்ஸாம் நடந்துச்சு சார். பேப்பர்லேஸா? எனக்குலாம் சொல்லி வரலாறு படம் நடந்துச்சு. ஓ எக்ஸாம் பெரும்பாலும் முடிஞ்சிருக்கும் இல்லையா? சரி ஓகே. ஓ சார் இன்னையோட எங்களுக்கு எக்ஸாம் வச்சாச்சு சார். ஏன் யாருக்கு எக்ஸாம் இருக்காது? இன்னைக்கு எகிப்திய நாகரிகம் படிக்கணும். ரைட். விளங்கப்படுத்துறதுக்கு ரெடியா இருக்காங்களா யாரும்? சார். யார் விளங்கப்படுத்த போறீங்க? இஷான். இஷான் உங்களோட ஊர் எங்கம்மா? இஷான் எங்க? இஷான் ஊர் உக்குவலையா? ஓகே ஓகே. மாத்தலை போற வழி இல்லையா? சரி பிள்ளை சரி. இப்ப யார் விளங்கப்படுத்த போறீங்க? சிந்து நதி நாகரிகத்தை விளங்கப்படுத்தணும். ஏதாவது நாங்க படிச்ச விஷயத்துல ஏதாவது விளங்கப்படுத்துங்க. நாங்க போன கிளாஸ் மெசொப்பொத்தேமிய நாகரிகத்துல இருக்கிற எழுத்து தொகுதி சம்பந்தமா படிச்சோம். அது கில்கமேஸ் என்பவரால அவரால் ஆப்பு வடிவான எழுத்துக்களால வீரக்கதை உலகில மிக பழமை வாய்ந்த இலக்கிய நூல்ன்றதெல்லாம் படிச்சோம். உலகில் மிக பழைய எழுத்துக்களை மெசொப்பொத்தேமியாவுல கண்டுபிடிச்சாங்க. அது ஆப்புன்னு சொல்லப்பட்டுச்சு. அப்புறம் அதை என்னன்னு நாங்க செய்யறதுன்ற தொகுதியை சொல்லி கொடுத்தாங்க. மெசொப்பொத்தேமியாவை ஆட்சி செஞ்ச அமுராபி என்ற ஆட்சியாளர் தயாரிக்கப்பட்ட சட்டக்கோவை உள்ளடங்கிய நூல் ஒன்றும் இருக்கு. அது உலகின் மிக பழைய சட்ட நூல் என்றதையும் நாங்க படிச்சோம். அப்புறம் சிந்து நதி நாகரீகத்துல அறிமுகம் சிலது படிச்சோம். இந்தியாவுல வடமேற்கு பகுதியில பாய்ந்தோட சிந்து நதி மையமா கொண்டுதான் இது இருக்குது.
ஆனா இப்போது வந்து அது ஆப்கானிற்கும் பாகிஸ்தானுக்கும் இந்தியா வடமேற்கு பகுதிக்கும் உரித்தானதா இருக்குது. இந்த சிந்து நதி நாகரிகம் வந்து கிறிஸ்துக்கு முன் 2600 1990க்கு இடைப்பட்ட காலப்பகுதியில இது உருவானுச்சு. மொஹந்ததாரோ ஹரப்பா என்பவனே என்பவவே அங்கு இருந்த பிரதான 2 நகரங்கள். 5 நகரங்கள்ல வந்து மக்கள் தொகை 5 மில்லியனா அங்க இருந்துச்சு. அப்புறம் அந்த சிந்து நதி நாகரிக காலத்துல வந்து எந்தெந்த உலோகங்கள் கண்டுபிடிச்சாங்க, செம்பு, வெண்கலம், ஈயம், வெள்ளியம்ன்றதுகளை பார்த்தோம். அப்புறம் வந்து சிந்து நதி நாகரிகத்துல இருக்கிற முக்கியமான 4 நகரங்கள் பத்தி படிச்சோம். அது வந்து மொஹந்தராரோ, ஹரப்பா, தொலைவீர், களிப்பன்கள் இதை படிச்சோம். அதுக்கப்புறம் தொல்போர் அகழ்வுகளை போது கண்டுபிடித்த அவ்வாறான நகரம் ஒன்றிட சிதைவுகள் சம்பந்தமாவும் படிச்சாங்க. அப்புறம் மதகுரு ஒருவரோட உருவம் படிச்சேன். அவர் வந்து அந்த அந்த நாகரீகத்துல வாழ்ந்த ஒரு மரகுரு. அவர் நெற்றியில இருக்க பட்டம் வந்து அவரோட உயர் நிலையில இருக்கிற அடையாளம். கண் சற்று மூடி இருக்கிறது வந்து அவர் அமைதியா தியானத்துல இருக்கிறதுன்றதுக்கு அவர் படிச்சான். அப்புறம் அங்க இருந்து கிணறு படிச்சான். இது சிறந்த ஒழுங்கு முறையில் அமைக்கப்பட்ட கிணறு, வடிகால்கள், அழுக்குகள் வெளியேற்றும் குழாய் தொகுதியை கொண்டதுன்னு படிச்சான். அப்புறம் விளையாட்டு மண்வண்டி சம்பந்தமா படிச்சான். பழைய நகரங்கள்ல காணப்பட்ட நன்கு அமைக்கப்பட்ட வீதியில வந்து போக்குவரத்து அடைந்திருந்த முன்னேற்றத்துக்கு சிறந்ததாகவும், அப்ப அந்த விளையாட்டு பொருட்டுக்காக இந்த விளையாட்டு மண்வெட்டி பயன்படுத்தினாங்க. அப்புறம் இலச்சினை சம்பந்தமா படிச்சோம். அது வந்து சிந்து நாகரிகத்துக்குரிய இலச்சினையே படிச்சோம். அது வந்து பழத்தின் மேல் சில அடையாளங்கள் இருக்குது. அதுல அந்த ஒரு எழுத்து குறிப்பிட்டு இருக்கு. அதுல வந்து எழுதி இருக்கிறத இன்னும் அவங்க ஆட்சி செய்யறாங்க. அதுல கருத்து யாருக்குமே இன்னும் தெரியாது. படத்துல காட்டுற மிருகம் வந்து கண்டா மிருகம்ன்றத வந்து சந்தேகமே இல்லையா? சிந்து நாகரிகத்துக்குள்ள இலச்சினைகள்ல எழுதப்பட்டிருக்கதை இன்னும் யாருமே கண்டுபிடிக்கல. இது அவளும் படிச்சோம் சார். ஓகே, காண்டாமிருகம். சரியா? எழுத்து கொஞ்சம் பாருங்கம்மா. நல்ல விஷயம் விளங்கப்படுத்தி இருக்கிறீங்க. அந்த இன்னொரு இடம் ஏதோ கொஞ்சம் மாறி இருந்தது, எழுத்து கொஞ்சம் தொடர்பு இல்லாமல் இருந்துச்சு. மற்றபடி ஓகே. காண்டாமிருகம். விளையாட்டு வண்டி, மண்வெட்டி இல்ல, மண் வண்டி. சரியா? நீங்க சொன்னது மண் வெட்டி அப்படிங்கிற மாதிரி கேட்டுச்சு. வேற யாரும் இருக்கீங்களா பிள்ளைகள்? வேறு யாரும் எதுவும் விளங்கப்படுத்திருக்கிறீங்களா? இல்லையா? அவ்வளவுதானா? அவங்க மட்டும்தானே விளங்கப்படுத்தினாங்க. இன்னைக்கு நாங்க அடுத்த நாகரிகம் படிக்கணும். உங்களுக்கு யாருக்காவது புள்ளிகள் கொடுத்திருக்காங்களா? இல்லையா? இல்ல அப்துல் சார், ரஹ்மான், பேப்பர் திருத்தல. கிருத்திஷா, பேப்பர் எல்லாம் திருத்தி இன்னைக்குதான் எக்ஸாம் எனக்கு நடக்குது. பேப்பர் திருத்தி தந்துட்டாங்க சார். என்ன மார்க்ஸ்? ஜனனி 85. ஓகே, வெரி சார் குட். எங்களுக்கு எக்ஸாம் நடந்தது சார். மார்க்ஸ் வந்துட்டா? இல்ல சஞ்சன். சார். ஓகே, எல்லாருக்கும் பேப்பர் இலகுவா தான் வந்திருக்கும். நாங்க படிச்சிருக்கிறோம், எல்லாம் படிச்சிட்டோம், அதிகமா நாங்க படிச்சிட்டோம். நாங்களுக்கு மேலோட்டமா விளங்கப்படுத்தி விட்டேன். ரிவிஷன் ஒன்று செஞ்சு விட்டேன் தானே இல்லையா? பிளாஸ்டிக் எக்ஸாமுக்கு. இப்போ எக்ஸாம் ஓகே, உங்களுக்கு எக்ஸாம் இலகுவாக செஞ்சிருக்க முடியும். இப்போ புதிதாக வந்தவர் இன்னும் வந்து வருவாங்களா இருக்கும். அவங்களும் நிறைய விஷயங்களை நாங்கள் படிச்சிருக்கிறோம், கேள்வி செஞ்சிருக்கிறோம். இன்னைக்கு நாங்கள் கேள்வி செய்யணும்னு நான் சொன்னேன். கொஞ்சம் படிச்சுட்டு அதுக்கு பிறகு நாங்கள் கேள்வி செய்வோம். இந்த புதிய மாணவர்களுக்கு சேர்த்து நாங்கள் இன்னைக்கு படிக்க போறது எகிப்திய நாகரிகம். சிந்து நதி நாகரிகம் படிச்சிட்டோம், அதை விளங்கப்படுத்தினீங்க. சிந்துவதி நாகரிகத்துக்குரிய நகரங்கள் இருந்தது. மொஹஞ்சதாரோ, ஹரப்பா அப்படின்னு சொல்றது கிணறு, மண்வெட்டி, மதகுருவினுடைய உருவம், இது எல்லாமே சொல்லப்பட்டது. நாங்க படிக்கிற நாகரிகங்கள்ல ஆசியா கண்டத்தை தாண்டி ஆப்பிரிக்க கண்டத்துல தோற்றம் பெற்ற ஒரே ஒரு நாகரிகம் தான் எகிப்திய நாகரிகம்.
மற்ற 3 நாகரிகங்களும் ஆசியா கண்டத்துல தோற்றம் பெற்ற நாகரிகங்கள். ரைட், இது உங்களுக்கு சந்தேகம் இருக்காது, இருக்கவும் கூடாது. ஏன்னா நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப நான் கேட்டிருக்கிறேன், ஏதாவது சந்தேகம் இருந்தா உடனே கேளுங்கன்னு சொல்லியிருக்கிறேன். அதனால உங்களுக்கு சந்தேகம் இருக்க வாய்ப்பு இல்லை. ரைட், இப்ப நாங்க இந்த எகிப்திய நாகரிகத்தை பத்தி பார்க்கிற நேரம், உலகில மிக நீளமான நதியான இல்ல என்ன நதி? நைல் நதி. நைல் நதியை மையமாக கொண்டு தோற்றம் பெற்ற நாகரிகம் தான் இந்த எகிப்திய நாகரிகம். இந்த நாகரிகத்தை பொறுத்தவரையில ஒரு அறிமுகம் இருக்குது. உலகிற்கு பல்வேறு விடயங்களை எடுத்து காட்டிய ஒரு நாகரிகம். எப்படி மெசொப்பொத்தேமிய நாகரிகம் உலகிற்கு பல்வேறு விடயங்களை எடுத்து காட்டியதோ, எப்படி சிந்து நதி நாகரிகம் உலகிற்கு பல்வேறு தகவல்களை எடுத்து காட்டியதோ, அதே போல இந்த எகிப்திய நாகரிகமும் உலகிற்கு பல்வேறு விடயங்களை காண்பித்திருக்கு. சரி, அதுல அறிமுகம் ஒண்ணு இருக்குது. முன்னுக்கு நீங்க பாக்குற படம் கேள்விப்பட்டிருப்பீங்க, பிரமிட்டுகள்னு சொல்லப்படுகின்றது. எகிப்தி நாட்டினுடைய மிக முக்கியமான ஒரு கட்டிடம் இல்லையா? அதுக்குள்ள அந்த எகிப்தினுடைய மன்னர்களுடைய அரச பரம்பரையை சார்ந்தவருடைய சடலங்கள் வைத்து கட்டப்பட்ட பிரமிட்டுக்கள், கல்லறைகள் மிகவும் பிரமாண்டமானவை, மிகவும் அழகானவை. இன்னும் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு கொண்டு இருக்கின்றன. அறிமுகம்னு பார்க்கிற நேரம் நான் கதைக்கிறது எல்லாத்துக்கும் விளங்குதானே? ஆப்பிரிக்க கண்டத்தினூடாக பாய்ந்து செல்லும் நைல் நதியின் கீழ்ப்பகுதி. யாருமா யாரோ பேசுறீங்க? விளங்குதா பேசுறது? மைக் ஒன்றுல இருக்குது. சரி, ஓகே. அப்ப இந்த அறிமுகத்துக்குள்ளே பண்ணிட்டோம். நைல் நதியின் கீழ்ப்பகுதியை சேர்ந்த சமவெளி பிரதேசத்தில் இந்த நாகரிகம் கிமு 3150 ஆண்டு அளவில் நிலவியது. கிமு கிறிஸ்துவுக்கு முன் 3150 அளவில் நிலவி இருக்கிறது. சரியா? இப்பிரதேசம் தற்போது எகிப்து நாட்டினுள் அடங்குவதால் எகிப்திய நாகரிகம் என அழைக்கப்படுகிறது. இந்த சில நேரம் நைல் நதி நாகரிகம் எந்த நாட்டிற்குரியதுன்னு சொல்லி ஒரு கேள்வி வரும். சரி, அப்ப சிந்து நதி நாகரிகத்தை நாங்க படிக்கும்போது படிச்சிருக்கோம், இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இப்படி இணைந்துதான் இன்றைக்கு இருக்கிறது. அப்ப அதே மாதிரி இந்த நாகரிகம் எகிப்து நாட்டுக்குரிய ஒரு நாகரிகமாக இருக்கிறது. நீண்ட காலமாக பாராவோ எனப்படும் பரம்பரையை சேர்ந்த அரசர்களால் இந்த பகுதி ஆட்சி செய்யப்பட்டது. எகிப்திய நாகரிக மக்களின் பிரதான ஜீவனோபாயம் விவசாயமாகும். இதனால் நீர்ப்பாசன தொகுதி ஒன்றை அமைப்பதில் அவர்கள் சிறந்து விளங்கினர். அவங்களோட நாகரிகம் என்னன்னு சொல்றாங்க? ஜீவனோபாயம் விவசாயம். இன்றைக்கும் நாங்க பார்க்கிற எல்லா நாகரிகங்களும் விவசாயத்தை அடிப்படையாக கொண்டிருந்தது. இதனால் நீர்ப்பாசன தொகுதி ஒன்றை அமைப்பதில் அவர்கள் சிறந்து விளங்கினர். எகிப்திய நாகரிகத்திலிருந்து உலகிற்கு கிடைத்த சிறந்த கொடை பிரமிட்டுகள் ஆகும். இந்த அறிமுகத்துக்குள்ளே சொல்லப்பட்டது, திரும்ப நாங்க கீழையும் படிப்போம். பாராவோ மன்னர்களின் சடலங்கள் பிரமிட்டுகளில் அடக்கம் செய்யப்பட்டன. இந்த நாகரிகத்திலிருந்து பெறப்படும் மற்றும் ஒரு முக்கிய பங்களிப்பு எழுத்து தொகுதி ஆகும். இந்த பல்வேறுபட்ட மிருகங்களினதும் பொருள்களினதும் உருவங்களை கொண்டு நிர்மாணிக்கப்பட்ட இந்த எழுத்துக்கள் எகிப்திய சித்திர எழுத்துக்கள் என பெயர் பெறுகின்றன. ஒவ்வொரு நாகரிகத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பம்சம் காணப்படுது. அந்த வகையில இந்த எகிப்திய நாகரிகத்துக்கு இருக்கின்ற சிறப்பம்சங்கள் தான் இங்க நமக்கு சொல்லப்பட்டது. இந்த மக்கள் விவசாயத்தை செஞ்சிருக்கிறாங்க, பிரமிட்டுக்கள் அமைச்சிருக்கிறாங்க. அந்த பிரமிட்டுக்கள்ல பாராவோ, அந்த எகிப்தினுடைய மன்னர் அரச பரம்பரை, பாராவோ பரம்பரையை சார்ந்த மன்னர்களின் சடலங்கள் உள்ளே வைக்கப்பட்டிருக்கிறது. இது என்ன ஐதீகம், என்ன காரணம் சொல்றாங்கன்னு சொன்னா, அந்த மன்னர்கள் இறந்ததுக்கு பிறகு இவ்வாறான ஒரு பிரமிட்டை அமைத்து மேற்கு நோக்கி அமைக்கப்பட்டிருக்கும்னு சொல்றாங்க. லட்சக்கணக்கான செங்கற்கள் அதில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அந்த பிரமிட்டுக்குள்ளே அந்த அரசர்கள் பயன்படுத்த வேண்டிய நகைகள் எல்லாமே அங்க இருக்கு. எல்லாம் வைத்து அந்த சடலத்தை வைக்கிறாங்க. அந்த மக்கள் நம்புறாங்க, இந்த பிரமிட்டுக்குள்ள அந்த இருக்கிற அந்த இறந்தவருடைய ஆத்மா என்ன செய்யும்னு சொன்னா, வெளியில மாலை நேரத்துல
வெளியே போய் மேற்கு நோக்கி போய் பிறகு விடியும் போது அது மீண்டும் உள்ளே வருவதாக அவங்க நம்புறாங்க. இது ஒரு நம்பிக்கை. இந்த நம்பிக்கை தான் அங்க என்ன செய்யப்பட்டிருக்கு, காண்பிக்கப்பட்டிருக்கு. ரைட். அப்ப இதுதான் இதனுடைய பின்னணி. இந்த பிரமிட் அமைக்கப்பட்டது. இதுல பல்வேறு தொழில்நுட்ப அம்சங்கள், சிறப்பு அம்சங்கள் எல்லாமே இருக்கு. லட்சக்கணக்கான செங்க கற்கள் கொண்டு அமைச்சிருக்காங்கன்னா எந்த அளவுக்கு அது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கணும். சரி, இந்த பிரமிட்டை கீழே பாருங்க. இந்த படத்தில் காணப்படுவது எகிப்தின் தலைநகரான கெய்ரோ நகரிலிருந்து சற்று தூரத்தில் அமைந்துள்ள கீசா என்ற இடத்தில் அமைக்கப்பட்டுள்ள பிரமிட்டுகள் ஆகும். சரி, இவற்றினுள்ளே பார்வோன் மன்னர்களதும் அவர்களது மனைவிமாரதும் சடலங்கள் வைக்கப்பட்டுள்ளன. எகிப்தின் மிக பழைய பிரமிட்டுகள் கிமு 2630க்கும் 2612க்கும் இடைப்பட்ட காலத்துல அமைக்கப்பட்டதா இருக்குதாம். கீசாவில் உள்ள பிரமிட் உலகின் 7 அதிசயங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. அதிசயங்கள்ல ஒன்றாக கருதுறாங்கன்னா அது இலகுவான ஒரு விஷயம் அல்ல. உலகிலேயே 7 அதிசயங்கள் தான் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு, கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கிறாங்க. அதுல ஒன்று இந்த கீசா இருக்கிற பிரமிட்டுங்கிறது. அப்ப அந்த பிரமிட்டுகள் எந்த அளவுக்கு பிரம்மாண்டமானவை, எந்த அளவிற்கு தொழில்நுட்ப ரீதியானவை, எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். சும்மா கட்டடமாக அது இருந்திருக்க முடியாது. அதுல வேறு ஏதோ பல்வேறு தொழில்நுட்ப அம்சங்கள் அதுல இருந்திருக்கும். இன்னும் ஆய்வுகள் மேற்கொண்டு வராங்க, உள்ள என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் ஆய்வுகள் செஞ்சுட்டு தான் வராங்க. யார் அது மைக் ஆன் பண்ணிட்டு இருக்குது? ஷைப் அகமட், மைக் ஆஃப் பண்ணுங்க. நீங்க கதைக்கிற நேரம், அங்க வீட்டுக்குள்ள இருக்கிற நேரம் மைக் ஆஃப் பண்ணி வைங்க. இல்லை நீங்க பேசுறது எல்லாருக்கும் கேட்கும். இல்லைங்களா? நீங்க கதைக்க கூடாது. என்கிட்ட பேசுற நேரம் மைக்கை ஆன் பண்ணிட்டு நீங்க என்கிட்ட பேசுங்க. அதுவும் ஒவ்வொருத்தராக நீங்க ஏதாவது சந்தேகம் கேட்கணும்னா ஒவ்வொருவராக சந்தேகம் கேளுங்க. ஒரேதான் எல்லாரும் கேட்டாலும் அது பொருத்தமாக இருக்காது. இல்லைங்களா? இப்போ உங்கள்கிட்ட ஸ்கூல்ல டீச்சர் கேட்குறாங்க எகிப்திய நாகரிகம் பற்றி கேட்கும்போது நீங்க உங்களுக்கு மைண்ட்ல நீங்க ஆரம்பத்திலேயே செட்டில் ஆயிடணும். எங்களுக்கு எகிப்திய நாகரிகம் படிச்சிட்டோம். இப்ப படிச்சுட்டா எகிப்திய நாகரிகம் என்பது இதுதான், இந்த விஷயம் இருக்குது, எகிப்திய நாகரிகத்துல தான் பிரமிட்டுகள் இருக்குது, பார்வோன் அரச பரம்பரையை சார்ந்தவர்கள் அங்க இருந்தாங்க, அவங்களுடைய சடலங்கள் உள்ளே வைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு விஷயமா என்ன செய்யணும், அதுக்குள்ள உள்ளடங்கப்படணும். ஒவ்வொன்றா அதுல சேர்க்கப்படணும். எல்லாம் வந்துடணும், டக்குன்னு வந்துடணும். சரி, இந்த அரசியலோட முகம் ஞாபகம் வரணும். இந்த அரசியினுடைய படம் நெப்பவுட்டேன் அரசி. இவதான் அந்த காலத்துல எகிப்திலேயே சிறந்த அழகின்னு பேசப்பட்டாங்க. அந்த காலத்துல அந்த பெண்கள்ல அழகானவளாக இவர் பேசப்பட்டிருக்காங்க. நெப்பவுட்டேன் நெப்படிட்டி என்ற அரசி பாராவோ மன்னனான அகநெட்டான் என்பவனின் மனைவி ஆவாள். அவள் கிமு 1370 1330 இடைப்பட்ட காலத்தில் வாழ்ந்தாள். 40 வருட காலம் அவங்க வாழ்ந்திருக்கிறாங்க. Good evening, sir. Good evening. Good evening, sir. யார்? வாங்க 6:05 6:05 6:02 அப்படி ஆகும் சில நேரம். ஏதோ கொஞ்சம் இருங்க பிள்ளை, கொஞ்சம் இருங்க. எங்கடா ரிங்
இதுல படிக்க தரதுக்கு எங்க கஷ்டம். பண்ணி ஸ்கிரீனு சரி. ஸ்கிரீன் வழங்க மாட்டேங்குது. எக்ஸ்கியூஸ் மீ சார், ஸ்கிரீன் வழங்க மாட்டேங்குது. ஸ்கிரீன் போடல பிள்ளைல, ஸ்கிரீன் கட் ஆயிட்டு என்னாச்சுன்னா என்ன ஏதோ ஃபோன் ரிங் ஆக ஆரம்பிச்சிருச்சு. என்னன்னு தெரியல. போயிட்டு இருந்த வாக்குல ஃபோன் விட்டோ ரிங். திருப்பி ஏதோ ஒன்று பண்ணி தான் ஃபோன் ரிங் பண்ணி கால் ஒன்றும் வரவும் இல்லை. ஆனால் ஃபோன் ரிங் ஆகிட்டே இருக்குது. யார் கால் எடுத்ததுன்னு தெரியாது. ஓகே, அது வரைக்கும் நீங்கள் அமைதியாக இருக்கணும். இந்த கவரேஜ் கட் ஆனாலும் நீங்கள் அமைதியாக இருக்கணும். நீங்கள் சத்தம் போட்டுட்டு இருப்பீங்களா இருந்தால் இல்லை. அப்போ அது படிப்பிக்க வேண்டிய விஷயம். அடுத்து நாங்கள் என்ன படிச்சுக்கிட்டு இருந்தோமோ அதை நீங்கள் பார்க்கணும். இந்த லைன் கட் ஆகும் போது அடுத்து நீங்கள் அதை தான் செய்யணும். ஒவ்வொருத்தரும் உங்களோட புத்தகத்தில் இருக்கிற விஷயங்களை பார்க்கணும். புத்தகம் எல்லார் கையிலையும் இருக்குதே. அதனால அதை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு இன்னும் புத்தகம் கொடுக்கல சார். யாரு கொடுக்கல? புத்தகம் இல்லாம என்ன பண்றீங்க இவ்வளவு நாள்? புத்தகம் எல்லாருக்கும் கொடுப்பட்டிருக்கணும். பெரும்பாலும் புத்தகம் கொடுத்துட்டாங்க. எல்லா பக்கம் புத்தகம் கொடுப்பட்டிருக்குது. சரி, ஓகே. பாருங்க, இந்த உறவின் மேற்பாகத்தை கொண்ட உருவம் அவள் உயிரோடு இருக்கும் போதே நிர்மாணிக்கப்பட்டதாக கருதப்படுகிறது. அகனெட்டான். ஓ, இந்த இதுக்கு அங்க காமரா போங்களே, நான் சார்ஜ் போட்டுக்கிட்டு இருப்போம். சத்தம் 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 சத்தம். யார்? அப்துல்லா, பண்ணுங்க. நான் சொன்னேன் முதல்ல மைக் ஆஃப் பண்ணிட்டு தான் நீங்க வீட்டுல பேசணும். இல்லாட்டி நீங்க பேசுற எல்லா விஷயமும் எங்களுக்கு கேட்கும். சரி. நேற்று ஒரு அம்மா போன் பேசிட்டு இருக்கிறாங்க. மகான் கிளாஸ்ல அவங்க போன் பேசிட்டு இருக்காங்க. சொல்லியும் அவங்க கட் பண்ற மாதிரி தெரியல. அவங்களுக்கு விளங்கல. ஏன்னா அவங்க பேசுற விஷயம் நாங்க எல்லாருக்கும் கேட்டுட்டு இருக்கோம். சரி, ரெக்கார்டிங்லயும் இருக்கும். சரி சரி, ஓகே. பாருங்க, இந்த சொல்லிட்டு இருந்தேன். மன்னன் இறந்த பின்னர் சிறிது காலம் அவளால் எகிப்து ஆட்சி செய்யப்பட்டது. இந்த அரசி அக்காலத்தில் வாழ்ந்த பேரழகி என கருதப்படுகின்றார். நான் சொன்னேன், இவர்தான் அந்த காலத்தில் இருந்த பேரழகியாக கணக்கெடுக்கப்படுகின்றார். முக்கியமான ஒரு அரசியாக, அழகியாக இருக்கிறார். நாட்டையும் என்ன செஞ்சிருக்காங்க, சிறிது காலம் ஆட்சி செஞ்சிருக்கலாம். இதை பார்த்தீங்கன்னு சொன்னா எகிப்தினுடைய சித்திர எழுத்துக்கள். இது எழுத்து களிமண்ணில் எழுதியிருக்கிறாங்க. மெசொப்பொத்தேமிய நாகரிகத்துல பார்த்தோம், களிமண்ணால் எழுதப்பட்ட எழுத்துக்கள் ஆப்பு வடிவத்தில். அந்த அரசி வந்து அந்த அந்த கல்வெட்டு எழுதுனாங்களா? இல்ல கல்வெட்டு இல்ல. இது கல்வெட்டு இல்ல. இது சார் 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 ஓ மார்க்கேன். ஹுசைன், இஷான், மைக் ஆஃப் பண்ணி வைங்க. அப்ப இது வந்து ஒரு கல்வெட்டு அல்ல.
இது களிமண்ல எழுதப்பட்டது. களிமண்ணை தட்டி கூரான குச்சியை கொண்டு, களிமண் ஈரமா இருக்கும் தட்டிய போது கூரான குச்சியை கொண்டு இந்த உருவங்கள் எழுதியிருக்காங்க. இதுல என்ன சொல்ல வர்றாங்கன்னா அவங்களோட கருத்து. இப்ப நாங்க எழுதுற மாதிரி அந்த காலத்துல என்ன செஞ்சிருக்கிறாங்க, தங்களோட கருத்துக்களை வெளிப்படுத்துறதுக்கு வேற உருவங்களை வரைஞ்சிருக்கிறாங்க. இன்றைக்கு தான் எங்களுக்கு எழுத்து வந்திருக்கு. இதுல இருந்து வந்ததுதான் நாங்க இன்னைக்கு பயன்படுத்துற எழுத்துக்கள் எல்லாமே. இதுதான் எழுத்து. அவங்களுடைய காலத்து எழுத்து இதுதான். இந்த எழுத்துக்களை வைத்து அவர்களுக்கு தெரியும் இந்த குருவியினுடைய படம் வரைந்தால் இது என்ன. இந்த ஒவ்வொரு உருவங்கள், ஒவ்வொரு அடையாளத்துக்கும் ஒவ்வொரு வகையான விளக்கம் இருக்கிறது. ரைட். அதை கண்டுபிடிச்ச அந்த ஆய்வாளர்கள், தொல்பொருள் ஆய்வாளர்கள் அதை ஆய்வு செஞ்சு என்ன எழுதியிருக்கிறாங்க அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிச்சாங்க. சொல்லியிருக்க விஷயங்கள் சிலது. இந்த எகிப்திய நாகரிக காலத்தை சேர்ந்த கல்விமான்கள் எழுதுவதற்கு பயன்படக்கூடிய பல குறியீடுகளை உருவாக்கியிருக்காங்க. இதுதான் குறியீடுகள். இந்த குறியீடுகளுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விளக்கம் இருக்கும் என்னன்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அன்றாட வாழ்வுடன் தொடர்புடைய பல்வேறு பொருள்கள் தாங்கள் காண்பவை தம்முடன் தொடர்புடையவை என்பவற்றை உருவமாக வடித்து அந்த குறியீடுகளை தயாரித்தனர். இவை எகிப்திய சித்திர எழுத்துக்கள் எனப்பட்டன. அன்றாட வாழ்க்கையில அவங்க தம்முடன் தாங்கள் கண்டது தம்முடன் தொடர்புடையவை என்பவற்றை வச்சுதான் என்ன செய்யிருக்கிறாங்க, குறியீடுகளை தயாரிச்சிருக்கிறாங்க. இவை எகிப்திய சித்திர எழுத்துக்கள்னு சொல்லப்படுது. இவைதான் எழுத்துக்கள். இந்த குருவி எங்களோட தொடர்பு போட்டது தானே. இல்ல பாருங்க, இந்த மீன் மாதிரி எல்லாம் இருக்கும், பல்வேறு உருவங்கள் இருக்கும். நாங்க காண்பது எங்களோடு சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாத்தையும் வைத்துதான் இந்த எழுத்துக்கள் எழுதப்பட்டிருக்கிறது. சரி, புக் இல்லாத ஆக்கள் என்ன செய்ய போறீங்க? புக் டவுன்லோட் பண்ணீங்களா? புக் ஒன்று டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்களா? புக் ஒன்று டவுன்லோட் பண்றது பெரிய ஒரு விஷயம் இல்ல. புக் வச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள். ஃபர்ஸ்ட் டைம் புக் எக்ஸாம், ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம் முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம் முடியதா இருந்தா எவ்வளவு குயிக்கா நீங்க புக் எடுத்திருக்கணுமே. இந்த மேல பாருங்க. மேல பாருங்க, ஒரு மன்னன் ஒருவன் பறவைகளை துரத்தி செல்லும் விதத்திலான பழைய எகிப்திய சித்திரமாகும். சூழல் மிக அழகாக இதில் சித்தரிக்கப்பட்டிருக்கு. சூழல்ல பறவைகள் இருக்குது, இந்த கலர் இப்படி ஒரு படம் இருக்குது. ஆனா இது வரைஞ்சிருக்காங்க. அந்த காலத்துல வரையப்பட்ட ஒரு படம் உண்டு. ஒரு மன்னன் பறவைகளை வேட்டையாடுவதற்காக துரத்திட்டு போறார். பாருங்க எவ்வளவு பறவைகள் இருக்குன்னு சொல்லி. இன்றைக்கு நாங்க பறவைகளை காண்பது அரிது. பறவைகள் நிறைய இல்லாம போயிட்டு இன்றைக்கு நிறைய பறவைகள் இன்றைக்கு அழிஞ்சிருச்சு இல்லையா? ஆனா இந்த காலத்துல பாருங்க நிறைய பறவைகள் இருக்கு, சூழல் நல்லா இருக்குது. ஆகவே பறவைகளை எல்லாம் இவங்க வேட்டையாடுறாங்க. பறவைகளை வேட்டையாடுவதற்காக மன்னன் விரட்டிட்டு போனதாக இந்த காட்சி காட்டுது. கீழே உள்ளதுதான் எகிப்திய நாகரிகத்துடைய செல்வந்தரின் மம்மி. மம்மின்னு சொல்றது இறந்த ஒரு உடல் உக்கி போகாமல் அழுகி போகாமல் பாதுகாக்கிற முறைதான் மம்மின்னு சொல்றது. இன்னைக்கு எல்லாரும் மம்மி மம்மின்னு கூட்டிட்டு இருந்தோம்னா எகிப்திய மொழியில் அது ஒரு சடலம். சரி, நாங்க இன்னைக்கு மம்மி டேடின்னு சொல்லிட்டு இருக்கோம். எகிப்திய மொழியை பொறுத்தவரை அது ஒரு சடலம். இறந்த உடலை நீண்ட காலம் பேணி வைத்திருக்கக்கூடிய மம்மி முறையை ஸ்கிரீன்குள்ள வராங்க, கொண்டு வராங்க. அப்துல்லா டிலீட் பண்ணுங்க, கிளாஸ் அவுட் நீக்கி வெளியேற்றிடுவேன், ரிமூவ் பண்ணிடுவேன் இந்த வேலை செஞ்சீங்கன்னு சொன்னா. சொல்லுங்கம்மா, கேளுங்க. என்ன யாரும் இன்னும் பேசணும் போனீங்க? சடலமா? சடலம்னா இறந்தவருடைய உடலை தான் சடலம்னு சொல்றது. சார், மம்மி இன்னமும் இருக்கோ? ஓ, இது இருக்கும். இந்த மம்மிகள் இருக்கு, எகிப்தில் இருக்கும். இருக்கனால படம் போட்டிருக்கிறாங்க. இருக்கும், சில நேரம் பாதுகாக்கப்பட்டு அப்படியே இருக்கும். இறந்தவருடைய உடல் உக்கி போகாமல் அழுகி போகாமல் அதை பாதுகாத்திருக்கிறாங்க. அதுல அந்த காலத்துல ஏதோ ரசாயனம் போட்டு பாதுகாத்திருக்கிறாங்க. ஏதோ ஒரு பொண்ணு போட்டிருக்காங்க. இன்றைக்கு இருக்குதானே, பல்வேறு முறை இருக்குதானே. அந்த வகையில அதையும் அந்த காலம் பாதுகாத்திருக்காங்க. மம்மின்னு சொல்றாங்க. முதல்ல காட்டிலும் பிரமிட்டு ஒண்ணு இருந்தது, அதுல இந்த மம்மிஸ் இருக்கு. அதுக்குள்ள வைக்கப்பட்ட சடலம் அது மம்மியா இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அது இவ்வளவு காலம் இருக்குமானு தெரியல. இது வந்து பாதுகாத்திருக்காங்க. அது அந்த உடலுக்குள்ள இறந்தவருடைய உடல் குறிப்பிட்ட நாளைக்குள்ள அழுகி போகும் தானே. அப்ப அப்படி அழுகி போகாம இருக்கிறதுக்காக அவங்க ஏதோ ஒரு பொருளை பயன்படுத்தி இருக்கிறாங்க. பயன்படுத்தி தான் அதை என்ன செஞ்சிருக்காங்க, வச்சிருக்காங்க. குட் ஈவினிங் சார். இப்பதான் ஜாயின் ஆகுனேன். ஏன் லேட் ஆயிட்டீங்க? கிளாஸ் இன்னைக்கு டியூஸ்டே. டியூஸ்டேயா? தேர்ஸ்டே?
எஸ் சார், இங்கிலீஷ் கிளாஸ். ரைட், ஓகே ஓகே ரைட். சரி, இப்ப இதுல பாருங்க, இந்த இது இறந்தவருடைய உடல் அப்படியே இருக்கு பாருங்க. இந்த உடல்ல முகத்தை பார்க்கல பாருங்க, அசிங்கமா இருக்கு தானே. அதனால இந்த மன்னன் ஒருவனுடைய மம்மியின் மீது இவ்வாறான தங்கத்தினால் செய்யப்பட்ட முகமூடியை போட்டிருக்கிறாங்க பாருங்க. இது கிமு 1332 இருந்து 323 இடைப்பட்ட காலத்தில் இருந்த துட்டகாமன், டூடன் கான்னு சொல்றது, இந்த மன்னனின் மம்மியின் முகத்தின் மீது வைக்கப்பட்டிருந்து தங்கத்திலான முகமூடி. இப்ப உடம்பு இப்படி இருந்தா தக்ஷியா உங்களுக்கும் வேறையா சொல்லணுமா? இப்படி இருந்தா பார்க்க அசிங்கமா இருக்கும் தானே. அதனால முகத்துக்கு மேல இந்த மாதிரியான ஒரு முகமூடியை போட்டு இந்த மன்னனுடைய உருவத்தை செய்து தங்க முகமூடியை போட்டு வச்சுட்டாங்கன்னு சொன்னா மன்னன் அழகாக இருப்பது போல காட்சி இருக்கும். சரி, பார்த்துக்கொள்ளுங்க. இத டூடன் காமன், துட்டகாமன் மன்னனின் தங்க முகம் மூடிக்கொண்ட மம்மியின் முகம். சரி, இது ஒரு பயிற்சி ஒன்று இருக்குது. சார் இடி மின்னல் சார். எங்கம்மா இடி மின்னல்? பதுலை சார். ஓ தேஷானி, கிளாஸ். ஓகே ஓகே. ரொம்ப இடி மின்னலாக தான் நீங்க லெஃப்ட் ஆகுங்க. பயம். தேங்க்யூ சார். எங்களுக்கு நேற்று மாலை அப்படி இருந்தது, நான் மழை வரல. இடி மின்னல் இருந்தது, மழை வரவில்லை. சில நேரம் இன்றைக்கு மழை பெய்யறதுக்கான வாய்ப்பும் குறைவா இருக்கும். நிறைய பனி, காலையிலேயே பனி இருந்தால் மழை வராதுன்னு சொல்லுவாங்க பழையாக்கள். அதை நாங்க கேட்டுட்டு போவோம் தானே. சரி, இந்த பாடம் இதோட முடியுது பிள்ளைகள். இவ்வளவுதான் இந்த பாடம். அடுத்து நான்காவது பாடம் நாங்கள் அவசரப்பட தேவையில்ல. இதை கொஞ்சம் எழுதுவோமா? இந்த சின்னங்களையும் இது எந்தெந்த காலத்துல கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு வேகமா இதை ஃபில் பண்ணுங்க. இந்த பாக்ஸை ஃபில் பண்ணுங்க. அதுக்கு பிறகு நாங்க பேப்பரை செய்வோம். ஃபில் பண்ணலாம் தானே? புக் இல்லாதாக்கள் இதை பார்த்து செய்யவா? இல்ல, புக்ல செய்ய வேணாமா? புக் ரிட்டர்ன் பண்ற புக் தானே. சில நேரம் அடுத்த வருஷம் சிலபஸ் மாறலன்னு சொன்னா உங்களோட புக்கை ரிட்டர்ன் எடுப்பாங்க. புக்ல செய்ய வேணாம், காப்பில செய்யுங்க. யார் மைக் ஆன் பண்ணி வச்சிருக்கீங்க? வேற கிளாஸ் ஒன்று போயிட்டு இருக்கா? யார்? சரியா பிள்ளைகள்? நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தின விஷயம் விளங்கிருச்சா பிள்ளைகள்? இந்த பாடம் புதிதா வந்தவர் உங்களுக்கு விளங்கி இருக்குதா? நான் மெதுவா ரொம்ப மெதுவாக விளங்கப்படுத்தியிருக்கிறேன். நமக்கு நேரம் கால் நிறைய இருக்கு, டைம் இருக்குது. ரொம்ப மெதுவா விளங்கப்படுத்தியிருக்கிறேன். எதுவும் விளங்கலைன்னா நீங்க என்கிட்ட கேளுங்க. சரி, ஓகே சார். ஒவ்வொரு விஷயமும் விளங்கி கொள்ளணும் பிள்ளை. விளங்காம அடுத்த கிளாஸுக்கு போயிட்டு அடுத்த பாடத்துக்கு போயிட்டும் வேலை இல்லை. முழுசா விளங்கி கொள்ளணும். சரி, இந்த பேப்பர் அந்த பயிற்சியை குயிக்க செய்யுங்க. பிரமிட்டுக்கு வேற பேர் இருக்கா? இல்லம்மா, பிரைமேட்டுக்கு வேற பேர் இல்ல.
எழுதிட்டேன் சார். முடிஞ்சா பிள்ளை? இல்ல சார். சார் எழுதுங்க. எழுதியிருக்கேன் சார். ஓகே, அவசரம் இல்லை, எழுதுங்க. சொல்லுங்க. எழுதிட்டீங்களா? விடிய ஓ, நம்பரை போட்டு விடை எழுதினாலும் பரவாயில்ல. சார் செய்யுங்க. செஞ்சாக்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பிள்ளைகள், மற்றவங்களும் செஞ்சு முடிக்கட்டும். 45 5 நிமிஷம் டைம் தரேன் மற்றவங்களுக்கு செஞ்சு முடிக்க. செஞ்சு வரை மற்றவங்களும் பாருங்கலாம். எல்லாரும் எழுதணும்னு சொல்லுங்க பிள்ளைகள், பார்த்துட்டு இருக்கிறேன். சார் 2 நிமிஷம் தாங்க சார். சார் முடிச்சிட்டேன் சார். ஓகே, எழுதுங்க பரவாயில்ல. ரேகா, ஸ்கிரீன்ல கோடு போட வேணாம். சார் அது அழிங்க அதை. தெரியாம இருக்கு சார். இன்னும் 4 நிமிஷம் இருக்கு பிள்ளைகள், நான் கொடுத்த நேரம். சார் ஓ, எல்லாரும் ஆமா, சார் சென்டென். எல்லாரும் முடிச்சிட்டீங்களா? யாருக்கும் டைம் வேணுமா? ஓ சார். ஓ சார். ஓகே ஓகே, குயிக்கா செய்யுங்க. செஞ்சாக்கள் புத்தகத்தை பரட்டி பாருங்க, புத்தகம் இருக்கிறாக்கள் அடுத்தடுத்த விஷயத்த பாருங்க. ஓகே சார். எழுதிட்டேன் சார். சார் எழுதிட்டேன் சார். எல்லாரும் எத்தனை பேருக்கு டைம் வேணும்? சார் ஒருத்தருக்கு வேணும் சார். குயிக்கா சார் குயிக்கா செய்யுங்க. 2 மினிட் சார். 2 மினிட் சார். போட்டோ எடுத்து அனுப்புங்க. இல்ல நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம் இப்ப. சார்
ஓ இருக்கிறேன், பார்த்துட்டு தான் இருக்கிறேன். முடிச்சிட்டீங்கன்னா நாங்க 2 நிமிடம் இருக்கு, 2 நிமிடம் டைம் தரப்படும். ஸ்கிரீன்குள்ள யாருடையும் பேர் வரக்கூடாது. Right. Fish. ஒவ்வொருத்தரோட பேரும் ஸ்கிரீன்குள்ள வந்துட்டு இருக்குது, கோடு போட்டுட்டு இருக்கிறீங்க. ரிமூவ் பண்ண போறேன். நம்ம பாப்போமா? எல்லாம் முடிச்சிட்டீங்களா? 1 நிமிடம். சரி, ஓகே. இதுல விட சொல்லுங்க பாப்போம். முடிச்சிட்டேன் சார். ஆ, விளையாட்டுகளில் வந்து சிந்து நதி நாகரிகம். ஆப்பு வடிவான எழுத்து வந்து சிந்து நதி நாகரிகம். மைக் ஆஃப் பண்ணுங்க. எல்லாரும் ஒண்ணா சொன்னா யாருக்கு விளங்க போகுது? ம், விளங்காது தானே? நான் ஒருத்தர் ஹேண்ட் சிக்னல் போட்டிருக்காரு, அவருக்கு சொல்லுவோம். அவர் சொல்லுவாரு. ருஹைம், ருஹைம் தானே? ருஹைம் சொல்லுங்க பாப்பா விடைய. ருஹைம் நான் சொல்லுவா. இல்ல, ருஹைம் ஹேண்ட் சிக்னல் போட்டிருக்காரு, ஆன்சரை காணல. முதலாவது ஆள் அவர் தானே? ம், ரெண்டாவது நிதிஷ் இருக்காரு. நிதிஷ் சொல்லுங்க பாப்பா விடை. அவர் சொல்லாட்டி மத்தாக்களுக்கு சான்ஸ். சிந்து நதி நாகரிகம். ம், முதலாவதுக்கு. இரண்டாவதுக்கு மொசபத்தேமிய நாகரிகம். மூன்றாவது எகிப்திய நாகரிகம். ரைட், போதும். நாலாவது சொல்லுங்க ரிவிஷா. எகிப்திய நாகரிகம். நாலாவது, ஓகே. ஐந்தாவது சார் நான் சொல்லவா? சிந்து நதி நாகரிகம். வெயிட் பண்ணுங்க. இப்ப அர்ஷினி, அர்ஷினி சொல்லுங்க அடுத்ததுக்கு. எகிப்திய நாகரிகம். சரியா? களிமண் இலச்சினை கடைசியும் சொல்லிட்டீங்களா? சார். ரைட். இப்ப மத்தவங்க ஆன்சர்கள் இன்னும் போட்டிருக்கிறீங்க, எல்லாருக்கும் சொல்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. இருந்தாலும் வெரி குட், எல்லாரும் இதுக்கான விடை எழுதியிருப்பீங்க. எல்லாரும் இந்த விடை எழுதியிருக்கீங்களா? ஓகே. இப்ப இன்னொரு பிடிஎஃப் போட போறேன், அதை எழுத போறோம். சரி, அதில் உள்ள வினாக்களையும் இப்ப செய்ய போறோம். ரெடி ஆகுங்க, கோப்பி எடுத்துக்கொள்ளுங்க. சார், இந்த எகிப்திய நாகரிகம் இதோட நீங்க இந்த பிடிஎஃப் போடுறேன்னு சொன்னீங்க தானே சார்? இன்னைக்கு நம்ம செஞ்சுட்டு போடுறேன். பார்ட் 1 செய்யறதுனால செய்யுங்க. இது மட்டும் தான் கடைசி இருந்தது, அதையும் முடிச்சுட்டு போட்டா நல்லவனு பார்த்தேன் நான். சார்,
கடைசி என்ன கேள்வி செஞ்ச பிள்ளை எழுதல நாங்க? இல்ல சார், நாங்க பார்ட் 2 சார் பார்ட் 1 பார்ட் 2. பார்ட் 2ல சிந்து நதி நாகரிகத்தின் சிறப்பு இயல்புகள் எவை? சிந்து நதி நாகரிகத்தின் சிறப்பியல்புகள் எவை? ஓகே, அவ்வளவுதான் செஞ்சிருக்கோம் இல்லையா? ஓ, ரைட். இது செய்யுங்க. சிந்து நதி நாகரிகத்தை பெற்றுக்கொண்ட கொடைகளும் அது அப்படியே கீழே உள்ள செய்வோம். இன்னைக்கு இந்த பாடத்தை முடிச்சிருவோம். ஆ, 22ல இருந்து 3 வரைக்குமா? அப்படி செய்யுங்க. இன்னும் டைம் இருக்கு, இன்னும் இருக்கு, அடுத்த கேள்வியும் இருக்கு. சார் விடை மட்டும் எழுதி போகணுமா? கேள்வி எழுதி விட எழுதுங்க, அப்பதானே விட தெரியும் உங்களுக்கு. கேள்வி எழுதி விட எழுதுங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க. எழுதிட்டு போடவா சேட்ல? எழுதிட்டு போடுங்க. சார் நான் இங்கிலீஷ் மீடியம். தமிழ் கஷ்டமா உங்களுக்கு? ஓ சார். ஏன் தமிழ் கஷ்டம்னு சொன்னா தமிழ் பாடம் படிப்பீங்க தானே? தமிழ் ஆமா. எழுந்தானே? தமிழ் எழுந்தானே? ஆமா சார். அப்ப தமிழ் எழுதுங்க, பிரச்சனை இல்லை. விடை மட்டும்தானே ஆங்கிலத்துக்கு வரப்போகுது. இதே விஷயம், இதே பாடம் தான், பாடம் மாறாது, சிலபஸ் மாறாது. அதனால கொஞ்சம் தமிழ்ல விளங்கி கொள்ளுங்க, சரியா சந்திராஸ்? ஓகே சார். மைக் ஆஃப் பண்ணி வச்சுட்டு பிள்ளை. எழுதுறீங்க தானே? எழுதுங்க. மைக் ஆஃப் பண்ணிட்டு எழுதுங்க. எல்லாரும் எழுதணும்.
இதுவரையும் எழுதியிருக்கிறீங்க? எழுதா விட எழுத முடியுதா? சார் நான் அந்த முதல் வரிசை 24வது எழுதிடுறேன். அழகா எழுதணும். ரெண்டாவது சார் 24ஆம் கொஸ்டின்ல வரையணுமா? வரைய 24. தேவையில்ல, வரைய வேணாம், படம் வரைய வேணாம். இல்ல பார்த்தே எழுதுங்க. படத்துல படத்துல நம்பரை போட்டுட்டு எழுதுனீங்கன்னா சரி. இப்ப படத்தை பார்க்கையில தெரியும் தானே? அங்கே பக்கத்துல புத்தகத்துல பாருங்க எந்த பேஜ்ல இந்த படம் இருக்குன்னு. படத்துக்கு கீழே ஒரு நம்பர் ஒன்று இருக்கும் பாருங்க, அதை பார்த்துட்டு போட்டீங்கன்னா சரி. எல்லாரும் கேள்வி விட செய்யணும் பிள்ளைகள். இல்ல கேள்வி போட்டதோட சிலர் ஓடிடுறாங்க. செய்யறதுக்கு சோம்பேறித்தனம். எழுதணும் கட்டாயம். இந்த பேஜ் முடிச்சா சொல்லுங்க, அடுத்து நான் மாத்துறேன். சார் எழுதிட்டேன். எல்லாரும் எல்லாம் முடிஞ்சுதா? இல்ல சார், நான் 24வதுக்கு 20 எழுதணும் சார்.
சரி எழுதுங்க. கிட்டிப்பா ஆன் பண்ணி கிட்டி சரி சார். ஓகே மாமா, தாக்கலம் எழுதிட்டோம். எழுதிட்டோம் சார். அது மட்டும் விட்டு எழுதுறோம் சார். எழுதுங்க எழுதுங்க. பேஜை மாத்தட்டுமா? மாத்துங்க சார். செய்யலாம் தானே? சார் 24ல 2வது கொஞ்சம் போடுறீங்களா? மிக்க எழுதணும். இன்னும் எழுதலையா 24 2? ம், வேகமா எழுதணும். கிரேட் 6 வந்துட்டீங்க வெறியாக்கள். சரி, சரி சார். படம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. எழுதாதாக்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. எழுதி செய்யுங்க. வேகமாகவும் எழுதணும், எழுத்து அழகாகவும் இருக்கணும். எழுத்து முக்கியம், எழுத்து வடிவா இருக்கணும். ஸ்கிரீன் விளங்க ஏன் உங்களோட கவரேஜ் இல்லாம இருக்கும். மற்றவர்களுக்கு ஸ்கிரீன் விளங்குதானே? இல்ல சார். ஸ்கிரீன் விளங்கலையா? இல்ல சார். விளங்குது சார். யாருக்கு சார் விளங்குது சார். விளங்குது? உங்களோட
கவரேஜ் இல்லாதாக்களுக்கு விளங்காது. சார் விளங்குது சார். யார் பாட்டு படிக்கிறது? சத்தம் கேட்க புரிஞ்சுதா? சார் 3வது எழுதிக்கிட்டு இருக்கேன். இல்ல சரி சரி எழுதுங்க. ஸ்கூல்ல இன்னும் லேசா இருக்கும். எனக்கு எக்ஸாம் பேப்பர்ல சார் இதுல படிச்சு நிறைய கேள்வி வந்துருந்துச்சு சார். அதுதான் எல்லாருக்கும் அது இந்த கேள்வியை தவிர வேற வராது பிள்ளைகள் படிச்சுட்டு போனாங்க. நீங்க படிச்சு கொடுத்த நிறைய கேள்வி வந்து ஸ்கூல்லயும் படிப்பிச்சிருப்பாங்க தான் இல்லையா? ஸ்கூல்ல 1வது பாடத்தை ஃபுல்லா இன்னும் படிச்சு கொடுக்கல. ஆனா 1ஆம் பாடம் ஃபுல்லா வச்சு கேள்வி எடுத்துட்டாங்க. அப்ப எடுத்துக்கலாம் தானே. 1ஆம் பாடம் முடியல இன்னைக்கு எடுத்துட்டாங்க. இப்ப நீங்க நல்லா செஞ்சிருப்பீங்க தானே. சார் எங்களுக்கு இப்ப எப்படியுமே ஸ்கூல் லீவ் கொடுத்து தொடங்க போறதான் மார்க் சொல்லுவாங்க. விகேஷ் ஸ்கிரீன்குள்ள பேர் வரக்கூடாது. சார் 3வதுல 6வது கேள்வியில முதலாவதுக்கு முதலாவதுன்னு போட்டிருக்குது. ஆமா ஆமா எழுத்த மாத்திக்கிறோம். எழுத்து பிள்ளை 1 2 இருக்கும்ல. முதலாவது சட்டக்கோவை எழுதியவர் யார்? யார் முதலாவது சட்டக்கோவை எழுதியவர்? என்ன விடை? என்ன விடை கேள்விக்கு? எழுதுறது ஹம்முராபி. ஹம்முராபி மன்னன்.
ஸ்கிரீன்ல டொட்டெல்லாம் வைக்க வேணாம்னு சொல்லியும் திரும்ப ஒவ்வொருத்தரா வச்சிட்டு இருக்கிறீங்க. ஒவ்வொருத்தர் எழுத கஷ்டப்பட்டுட்டு லெஃப்ட் ஆகுறாங்க இல்லையா? எல்லாரும் எழுதணும்னு சொல்லியிருக்கேன். எக்ஸாம் பேப்பர் எழுதாமல போயிடுமா? இருக்கணும் தானே? இந்த 7:30 மணினா அந்த 7:30 மணி வரையும் அவன் படிக்கணும். பேஜ் மாத்தட்டா? என்ன சார் கடைசி? சார் 5வது கேள்வி ஓகே எழுதுங்க எழுதுங்க. தக்ஷியா, தக்ஷியா என்ன ஸ்கிரீன் வேண்டாம் உங்களுக்கு? புக்கை பார்த்து விட எழுதலாம். நிறைய புக்கை பார்த்து விட எழுதுங்க. யார் அது மைக் ஆன் பண்ணிட்டு பாட்டு படிச்சுட்டு இருக்கிறது? மைக் ஆஃப் பண்ணிட்டு பாட்டு படிங்க. தக்ஷியாவா? அடுத்த பேஜ் போட்டுட்டா முடிச்சிடும் இன்னைக்கு இந்த படங்களை. சார் படிச்சுட்டு சார் 5வதுல 3 4 கொஞ்சம் எழுதிக்கிறேன் சார். சரி எழுதுங்க. கொஞ்சம் மாத்திட்டீங்களா? மாத்தட்டா? ஓகே சார்.
பிள்ளைகள் படம் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. இந்த படம் மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு படம் இதுதான் கடைசி. எழுதுங்க. படம் எடுத்து வச்சுக்கோங்க. சில லிங்க் கட் ஆயிட்டா ஸ்பீக்கா எல்லாத்துக்கும் கூட எழுதிட்டீங்களா? எழுதுங்க.
சார் அந்த 8வது கேள்வியில இதன் மூலம் எதை அறியலாம் கேள்விக்கு என்ன சார் விட எழுதலாம்? எத்தனை கேள்விமா? 8வதுல விளையாட்டு மண்வெளி பிரதான கால தொழில்நுட்பம். இந்திய இந்த சிந்து நாகரிகத்தினுடைய தொழில்நுட்பத்தை அறியலாம். சரி, களிமண் பயன்பாடு, தொழில்நுட்பம் போடுங்க. எழுதிட்டேன் சார். முடிஞ்சா? இல்ல ஓ சார் சார் முடிச்சிட்டேன் சார். எல்லாம் விட எழுதிட்டீங்களா? ஓ சார் யார் விடையும் அவ்வளவு குயிக்கா எழுதிருக்கீங்க? வெரி குட். அவ்வளவு வேகமா விடையும் எழுதினது யார் அவர்? சார் டிஷான் சார் டிஷான். டிஷான். வெரி குட் டிஷான். மிச்சாக்கள் எழுதுங்க பிள்ளைகள். ஓகே, சரி பிள்ளை எழுதினாக்கள் லெப்ட் ஆகுங்க. எழுதினவங்க எழுதினாக்கள் லெப்ட் ஆகுங்க. அடுத்த கிழமை இதுக்கான விடைகளை எழுதிட்டு வாங்க. விடை எழுதாதாக்கள் விடை எழுதிட்டு வாங்க. பாய் சார். 4வது பாடம் ஆரம்பிப்போம். அப்படி இல்லைன்னு சொன்னா அடுத்த இந்த 2 படம் இருக்கு, இதையும் எழுதி கொள்ளுங்க. இந்த படம் நான் போட மறந்துட்டேன் முதல்ல. இந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க பிள்ளை, இந்த படத்தை. சார் ஸ்கிரீன்ஷாட் எடுக்க இதை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டேன் சார்.
ஓ குட் நைட். அடுத்த கிழமை எழுதிட்டு வாங்க. Bye. Good night, sir. குட் நைட். Good night, sir. குட் நைட். Good night, sir. Thank you, sir. Good night. Left. குட் நைட்.